ஊர் பஞ்சாயத்து தலைவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ராஜாங்கம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. செல்லப்பாண்டியும் செல்லப்பாண்டியோட பொண்ணுமான தமிழும் பண்ணது ரொம்ப ரொம்ப கரெக்டு தான். அதனால் தமிழ் பண்ணனால தான் உங்களுடைய மான மரியாதை காக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை போய் நீங்கள் எதிரி மாதிரி பார்க்கறது சரியில்லை ராஜாங்கம் அப்படிங்கிற மாதிரி ஊர் பஞ்சாயத்து தலைவங்க எல்லாமே ராஜாங்கத்தில் சொல்கிறாங்க. வேறு வழியும் இல்லை. இப்போதைக்கு ஊர் எல்லாமே செல்லப்பாண்டி பக்கம் இருக்குது. அதனால் நாம் கண்டிப்பாக இப்போதைக்கு ஊர் சொல்கிறதையும் ஊர் பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறதையும் கேட்டுட்டா மட்டும்தான் நம்மளால் அதே மான மரியாதையோட வாழ முடியும். அதே மாதிரி வரப்போகிற எலெக்ஷன் ஜெயிக்க முடியும். அப்படிங்கிற காரணத்துக்காக ராஜாங்கம் ஊர் பஞ்சாயத்து தலைவங்க சொல்கிற பேச்சுக்கு கட்டுப்பட்டு தமிழை தன் வீட்டு மருமகளாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. இதை கேட்ட செல்லப்பாண்டிக்கும் செல்லப்பாண்டி மனைவிக்கும் மகிழ்ச்சி தாங்கலை. தமிழுக்குமே கூட சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாகவும் இருக்குது, எப்படி இப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இங்கே ராஜாங்க குடும்பத்தினர்கள் எல்லாருமே அந்த முடிவை கேட்டு கொந்தளிச்சிட்டாங்க. குறிப்பாக சேது ரொம்பவுமே கடுப்பாகிறாரு. ஆனால் ராஜாங்கம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவளை ஒன்றும் என் வீட்டு மருமகளாக உள்ளே அழைச்சிட்டு வரேன்னு சொல்லி முடிவு பண்ணி நான் அழைச்சிட்டு வரல. நம்ம வீட்டில் ஒரு வேலைக்காரியாக தான் நான் அவளை இப்போ அழைச்சிட்டு வந்திருக்கேன். அதுக்கு கூட காரணம் என்ன அப்படின்னா, ஊர் பஞ்சாயத்து தலைவங்க எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இப்போ மட்டும் நாம் பஞ்சாயத்து சொல்லக்கூடிய பேச்சை கேட்காம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் அவங்களுக்கு எதிரியாக மாறிடுவோம். அது நாம் இவங்களால் சம்பாரித்து வச்ச ஒட்டுமொத்த கௌரவம், மானம் எல்லாத்தையுமே விடுற மாதிரி ஆகிடும். அதனால தான் நான் இப்போது இவளை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கேன். நமக்கு இவளால் எந்த ஒரு காரியமும் நடக்க போகிறது கிடையாது. இவளை வீட்டில் வச்சு நம்ம ஒரு வேலைக்காரியாக பயன்படுத்தி இவளை பண்ணுற டார்ச்சரில் நாம் இவளை முறைச்சிக்கிட்டது ரொம்ப தப்பு அப்படின்னும், நான் ஜெயிலுக்கு போனதுக்கான தண்டனையை அவளுக்கு இந்த வீட்டில் வச்சு தான் கொடுக்கணும். அவள் படுற கஷ்டத்தை பார்த்து தான் நம்ம சந்தோஷப்படணும். அப்போ தான் நம்மள பட்ட அசிங்கத்துக்கெலாம் ஒரு விடை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ராஜாங்கம் சொல்கிறாங்க. உடனே சேது, தாமரை அம்மா எல்லாருமே சேர்ந்து கரெக்டு, அதுதான் கரெக்டு. இவளை இங்கே வச்சு நம்ம கொடுக்குற டார்ச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக அணுவாக அவள் சாகணும். இல்லைனா என்னால் இந்த வீட்டில் வாழ முடியாதுன்னு சொல்லி அவளாகவே ஓடணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி தமிழை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.